ஐயோ நம்ம இன்ஸ்பெக்டர் பையன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்காயா? என்னாச்சு? அவனை காணும் மேடம், எங்க ஓடுனான்னு தெரியல. சார் அவன் தப்பிச்சு ஓடிட்டான் சார். ஏய், எப்படி அவனை தப்பிக்க விட்டீங்க? கை கழுவிட்டு வரேன்னு வெற்றி வெளியில வந்தாங்க. அடிங்க! எல்லாம் உன்னால வந்தது தாண்டி. சாப்பாடு கொடுக்கணுன்ற சாக்குல நீ நினைச்சதை சாதிச்சிட்டல. நீயும் உன் பையனும் சேர்ந்து என் வேலைக்கு உழ வச்சிட்டீங்கல்ல. மரியாதையா போயிடு, இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஹலோ, சொல்லுங்க சார். வெற்றி ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாமா? என்ன சார் சொல்றீங்க? அத்தனை பேர் இருக்கும்போது அவன் எப்படி சார் தப்பிச்சான்? நீ உடனே ஸ்டேஷனுக்கு வாமா. எஸ்பி சார் வந்துகிட்டே இருக்காரு. மத்தால நேர்ல பேசிக்கலாமா? ஓகே சார், நான் வரேன். என்னாச்சு மயிலு? இன்ஸ்பெக்டரோட பையன் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டானாண்டி. ஐயோ, எஸ்பி சார் ஸ்டேஷனுக்கு வராரா? நான் உடனே ஸ்டேஷனுக்கு போகணும். கிளம்புறேன்டி. என்னாச்சு மயிலு? சார், அவசரமா கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு போகணும். கார்ல டிராப் பண்றீங்களா? போலாம் மயிலு, ஏறு. சரி, வரோம். பை சார். வரேன். நான் சொன்னதே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோடி. போயிட்டு ஃபோன் பண்ணு. சரி. பை. ஜோடியா மட்டும் சுத்துவாளாம், ஆனா ஏதாவது கேட்டா இல்லன்னு வாழாம். எப்படியோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா போதும். சார், இப்பதான் புத்தி தெளிஞ்சு நீ சரியான ரூட்ல போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டியா குருமூர்த்தி? இல்ல சார். இல்லன்னா ஏன் இப்படி நடக்குது? போலீஸ் கஸ்டடியில இருந்த உன் புள்ள எப்படியா தப்பிச்சு போனா? யோ, உன்னதான் கேக்குறேன், இதுக்கு பதில் சொல்லு. ஐபி ரிப்போர்ட் ஏற்கனவே எங்களுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் உன் தரப்பு வாதத்தை கேட்கணும்ல, சொல்லு. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக என் ஒய்ஃப் வந்திருந்தா சார். அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு அவன் எங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டான் சார். இத சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா உனக்கு? என் பென்சிலை திருடிட்டான்னு ஏதோ சின்ன பசங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அக்யூஸ்ட எதுக்கு போலீஸ் கஸ்டடியில் எடுத்தோம்? விசாரணை பண்றதுக்கா இல்ல வீட்டு சாப்பாடு கொடுத்து விருந்தாளி மாதிரி கவனிக்கவா? சாரி சார், என் ஒய்ஃப் அழுதுகிட்டே இருக்காளேன்னு தான் சாப்பாடு கொடுக்க பர்மிஷன் கொடுத்தேன். அவங்க மேல பழிய போட்டு நீ தப்பிக்கலான்னு பார்க்காத. நீ அவ்வளவு பெரிய நியாயஸ்தனா இருந்தா உன் ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருந்திருக்கணும். கஸ்டடியில இருக்கிறவன் தப்பிச்சு போறது எவ்வளவு பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் உனக்கு தெரியாதா? உன் வேலைக்கே சிக்கலாயிடுச்சையா. எல்லாம் தெரிஞ்சும் எப்படி இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்திருக்க? நீ விவரமான ஆளுன்னு பார்த்தா இப்படி முட்டாள்தனமா வேலை பார்த்திருக்க. சரி, யாரை கேட்டு அக்யூஸ்டுக்கு வீட்டு சாப்பாடு கொடுக்க அலோவ் பண்ண? கஸ்டடியில இருக்கிறவனை அட்வொகேட் பாக்குறதுக்கு கூட அனுமதிக்க கூடாது. ஆனா நீ எப்படி சாப்பாடு கொடுக்க பெர்மிஷன் கொடுத்த? இன்ஸ்பெக்டர் புள்ளையா இருந்தாலும் தப்புன்னா தப்புதான்னு அன்னைக்கு பெருசா வசனம்லாம் பேசுன. ஆனா இன்னைக்கு உன் புள்ளங்கிறதுனால ஸ்பெஷலா சலுகைலாம் காமிச்சிருக்க. கேமராக்கு முன்னால நேர்மையின் சிகரமா காட்டிக்கிட்டா மட்டும் போதாது. கேமராக்கு பின்னாலையும் அப்படி நடந்துக்கிறவன் தான் நல்ல போலீஸ்காரன். நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப நீ மாறி இருப்பேன்னு நம்பின. ஆனா நீ மாறவே இல்லைங்கிறது இப்பதான் புரியுது. யோ, இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ மயங்கி மயங்கி நிக்கிறத பார்த்தா உன் புள்ள அவனா தப்பிச்சு போன மாதிரி தெரியலையே. நீயா பிளான் பண்ணி அவனை தப்பிக்க விட்ட மாதிரி தெரியுது. சார், எனக்கு அப்படிப்பட்ட நோக்கமெல்லாம் இல்லை சார். ஒரு அப்பாவா அவனை பெயில் எடுக்கிற முயற்சி மட்டும்தான் சார் செஞ்சேன். ஆனா ஒரு போலீஸ்காரனா நான் என் கடமை செஞ்சுட்டு தான் சார் இருந்தேன். நீ கடமை செய்யற லட்சணம் தான் இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீ அவனை தப்பிக்க விடலைங்கிறது உண்மையாவே வச்சுப்போம். ஆனா நகையை பறி கொடுத்தவங்க என்ன நினைப்பாங்க? உள்ளே பிடிக்கிற மாதிரி பிடிச்சி தப்பிக்க விட்டான்னு தான் பேசுவாங்க. நீ எந்த தப்பும் செய்யலன்னு அவங்களுக்கு எப்படி நீ புரிய வைப்ப? அவங்கள விடு. மீடியாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? எவனோ ஒரு அக்யூஸ்ட் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போயிட்டாலே மீடியால நம்மள பத்தி அசிங்க அசிங்கமா எழுதுவாங்க. இப்ப தப்பிச்சு போனது உன் புள்ளங்கிறப்ப சும்மா விட்டுருவாங்களா? அன்னைக்கு பிரஸ் மீட்ல எல்லா மீடியா முன்னாடியும் நான் உன்னை அவ்வளவு பாராட்டி பேசினேன். தங்கப்பதக்கம் சௌத்ரி ரேஞ்சுக்கு அவங்கள உன்னை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசினாங்க.
ஆனா இந்த மேட்டர் மட்டும் இப்ப தெரிஞ்சதுன்னு வையேன், தலையில தூக்கி வச்சு கொண்டாடின அதே மீடியா உன்னை தரையில போட்டு நாரடிச்சிடும். நீ பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டதுக்கு உனக்கு அதெல்லாம் தேவைதான். ஆனா உன்னோட சேர்ந்து டிபார்ட்மெண்ட் மானமே போவோம் ஐயா. பத்திரிகையில பரபரப்பா நியூஸ் வந்துட்டாலே பப்ளிக்கும் கூட சேர்ந்துக்கிட்டு நம்மள கேவலமா பேசுவாங்க. மேல இருந்து என்ன கூப்பிட்டு நாக்கா புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீ செஞ்ச தப்புக்கு நம்ம டிபார்ட்மெண்ட சேர்ந்து அசிங்கப்படுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உனக்கு 48 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள உன் பையனை கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வா. நீ நேர்மையான ஆளுங்கிறத நிரூபிச்சு காமி. இது என்னன்னு தெரியுமா? உன் ப்ரமோஷனுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரெக்கமெண்டேஷன் லெட்டர். கொடுத்த டைமுக்குள்ள நான் சொன்னதை நீ செய்யலன்னா இந்த லெட்டர் மேலிடத்துக்கு போகாது. உன்னோட சஸ்பென்ஷன் ஆர்டர் தான் உன்னை தேடி வரும். உனக்கு எது வேணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. நீ போலாம் சார். நான் கண்டிப்பா. நீ வாயால எதையும் வெட்டி முறிக்க வேண்டாம். உன் புள்ளைய பிடிச்சிட்டு அப்புறம் இங்க வந்து பேசு. இப்ப நீ கிளம்பு. எஸ் சார். மலரு, என்னடி என்னாச்சுமா? தலை பயங்கரமா சுத்துதுமா. என்னால நிக்கவே முடியல. அப்படியே விழுந்துற மாதிரியே இருக்கு. என்னம்மா, தலை சுத்தலுக்கு மாத்திரை டாக்டர் கொடுத்தாங்களே, போடலையா நீ? போட்டேம்மா. ஆனா ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. சரி சரி இரு, அம்மா புடிச்சுக்கோ, கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, சரியாயிடும். பாத்து வா, பாத்து பாத்து. மாமா மெது, உட்கார் உட்கார். சாஞ்சுக்கோ சாஞ்சுக்கோ, பாத்து. எனக்கு தலை சுத்தல் இருந்துச்சு, ஆனா இவ்வளவு மோசமாலாம் இல்ல. உன்னை மட்டும் ஏன் தான் இப்படி வாட்டி வதைக்குதோ? அம்மா, எனக்கு கொஞ்சம் அந்த மாத்திரை எடுத்துட்டு வாயேன். ஏமா, காலையிலேயே அந்த மாத்திரை போட்டேன்னு சொன்னியே. ஒரு மாத்திரை போட்டு ஒன்னும் கேட்கலம்மா. இன்னொன்னு போட்டு பாக்குறேனே. ஐயோ மலரு, நம்ம இஷ்டத்துக்கு மாத்திரை எல்லாம் போடக்கூடாது. அதிகமா மாத்திரை போட்டு வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னடி பண்றது? என்னால முடியலம்மா. எவ்வளவு நேரம் நான் இந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறது? அப்படியே தலைய பிச்சு போட்டுடலாம் போல இருக்குமா. சரி, உன்னால ரொம்ப முடியலன்னா வா, ஒரு எட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். உனக்கு எதுக்குமா அழைச்சு? நான் அவரை கூட கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் என் போன் எடுத்துட்டு வரும்போது அப்படியே மாத்திரையும் எடுத்துட்டு வந்துருமா. மாப்பிள்ள தான் ஏதோ வேலையா போயிருக்காருன்னு சொன்னல, அவரை எதுக்கு இப்ப தொந்தரவு பண்ற? வா, நாமளே போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போக வேண்டி வரும். அவரை ஹாஸ்பிட்டலையும் டாக்டரையும் பார்த்துட்டா நல்லா இருக்கும்ல. நீ இங்க இருக்கிற வேலையை பாரு. நீ போய் என் போனையும் அந்த மாத்திரை கவரையும் எடுத்துட்டு வாமா. சரி. என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குது. என்ன கொலகாரனா மாத்திராதீங்க. வெற்றி எங்க தப்பிச்சு போனான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதை அவன் இருக்கிற இடத்த சொல்லுங்க, இல்ல இவங்களை எல்லாத்தையும் இங்க கொண்டு போச்சிரும். தெரிஞ்சுட்டு நாங்க ஏன் சார் அடி வாங்க போறோம்? நீங்க கை வாங்குறப்பவே நாங்க சொல்லிருக்க மாட்டோமா? நிஜமாவே அவன் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியாது சார். பேசுறதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? கூட்டா சேர்ந்து திருடின பரதேசிங்க போலீஸ் கிட்ட மாட்டினா என்ன பண்ணலாம்னு கண்டிப்பா பேசி திட்டம் போட்டிருப்பீங்க. எப்ப தப்பிச்சு போலாம், யார போய் பார்க்கலாம், எப்படி தப்பிக்கலாம்னு கண்டிப்பா பேசி திட்டம் போட்டிருப்பீங்க. சொல்லு, அந்த பிளான்ல தான் வெளியே போயிருப்பான். அவன் எங்க போயிருக்கான், யார பார்க்க போயிருக்கான் மரியாதையா சொல்லிட்டா உங்களுக்கு தான் நல்லது. உண்மையை சொல்லிட்டா உங்க 3 பேர் ஜாமீனுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். இல்ல ஜென்மத்துக்கு எவனும் வெளியே வர மாட்டீங்க. சொல்றேன் சார், எத்தனை தடவை கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சார் சொல்லுவோம். ஏன்னா நாங்க இத பத்தி பேசிக்கிட்டதே இல்ல சார். ஆமா சார், நாங்க என்னைக்குமே மாட்டிக்க மாட்டோம்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம் சார். அதனால தப்பிச்சு போறத பத்திலாம் யோசிக்கவே இல்லை சார். எங்களை நம்புங்க சார். ஜெயில கூட எங்களை பிரிச்சுதான் சார் போட்டு இருந்தாங்க.
எங்களால பேசிக்க கூட முடியல. இங்க வந்து கூட நாங்க தப்பிக்கிறத பத்தி பேச கூட இல்ல சார். வெற்றி அந்த ஐடியால இருக்கிறது கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். அந்த லாட்டியரா சார் வேணாம் சார். வேணாம் சார். என்னாச்சு கண்டவரே? பசங்க ஏதாவது சொன்னாங்களா? எவ்வளவு அடிச்சும் சின்ன க்ளூ கூட கொடுக்க மாட்டேன்றானுங்க பரமன் சார். அவன் தப்பிச்சு போனதை எங்களுக்கு தெரியாதுன்னு சாதிக்கிறானுங்க. இவனுங்க சொல்றத நம்புறதா வேண்டாமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எஸ்பி சார் வேற 2 நாள் தான் கெடு கொடுத்திருக்காரு. எந்த லீடும் கிடைக்காம எப்படி நான் அவனை பிடிக்க போறேன்னு வேற தெரியல. அவன் எதை சேர்த்து வச்சிருக்கானோ இல்லையோ, காட்டி கொடுக்காத நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சிருக்கான். சார், நான் வேணும்னா அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா சார்? என்னம்மா நேரம் தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கிற? ஆண்டவர் அடிக்க அசராதவங்க நீ போய் பேசினா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்களாக்கு? சார், அடிச்சு உதச்செல்லாம் இவங்கள பேச வைக்க முடியாது. அவங்கள வேற மாதிரி தான் டீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு, ஆண்டவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உன் வயசு விட பெருசு. ஆண்டவருக்கு தெரியாத ரூட்டை நீ சொல்லி கொடுக்க போறியாக்கு? சும்மா ஏதாவது பேசணும் இருக்காது பேசாத, புரிஞ்சுதா? நம்ம பெருமையை பேசுறதெல்லாம் அப்புறம், வீரியத்தை விட காரியம் தான் முக்கியம். மயிலு போய் பேசி பார்க்கலாம். தேங்க்ஸ் சார். மலரு, சொல்லு மலரு. ரொம்ப தலை சுத்தலா இருக்குங்க. ஹாஸ்பிடலுக்கு போகணும். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க லாயர் ஆஃபீஸ்ல இருக்கேன். அடுத்ததா எனக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீ ஒன்று பண்ணு, நான் இந்த அட்ரஸ் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க வந்துரு. நாம இங்க இருந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரிங்க. மாப்பிள்ள என்னமா சொன்னாரு? அவரு லாயர் ஆபீஸ்க்கு என்ன வர சொல்றாருமா. நீ ஒரு ஆட்டோ மட்டும் பிடிச்சிட்டு வந்துரு, நான் போய்க்கிறேன். தலை சுத்துதுன்னு சொல்ற, எப்படி தனியா போவ? ஆட்டோல தாம்மா போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன்னை என்னால இந்த மாதிரி தனியா அனுப்ப முடியாது மலரு. மாப்பிள்ள சொன்ன இடம் வரைக்கும் நான் உன்னை கொண்டு வந்து விட்டுடுறேன். அப்புறம் நீ மாப்பிள்ள கூட ஹாஸ்பிட்டலுக்கு போ. வா, எழுந்துக்கோ, எந்திரி. மெதுவா, பாத்து. உங்களுக்கு இந்த அடி உதெல்லாம் தேவையா? உங்க ஃப்ரெண்ட காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பாராட்டுறேன். ஆனா இந்த நட்புக்கெல்லாம் வெற்றி மதிப்பு கொடுத்த மாதிரி தெரியலையே. வெற்றி தான் முதல்ல மாட்டினான்னு உங்களுக்கே தெரியும். அவன் உங்கள மாதிரி யோசிச்சிருந்தா உங்க யாரையுமே காட்டி கொடுக்காம இருந்திருக்க முடியும். ஆனா 4 அடி அடிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்க எல்லாரோட அட்ரஸையும் அவன் கொட்டிட்டான். அடிச்சாலும் அவனை பத்தி சொல்லாத நீங்க எங்க? அடி வாங்கறதுக்கு முன்னாலேயே உங்களை காட்டி கொடுத்த அவன் எங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் உங்க ஃப்ரெண்ட் இல்ல, துரோகி. அந்த துரோகியை தான் நீங்க எல்லாரும் காப்பாத்தணும்னு துடிக்கிறீங்களா? மேடம், இப்படிலாம் பேசி வெற்றிக்கு எதிராக எங்களை திருப்பிட பாக்குறீங்களா? டென்ஷன் ஆகி நீங்க சொன்னதை கேட்டு நாங்க அவனை காட்டி கொடுப்போம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காது மேடம். மேடம், நீங்க எங்களை அடிச்சு கேட்டாலும் சரி, ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் சரி, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம். வெரி குட். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் பேசணும். ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்றதா நினைச்சு
நீங்க எல்லாருமே பெரிய கெடுதல் பண்ணிட்டு இருக்கீங்க. அத பத்தி நீங்க யாராவது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஏற்கனவே வெற்றி மேல 3 செயின் ஸ்நாச்சிங் கேஸ் இருக்கு. அவன் தான் எல்லாத்துலயுமே அக்யூஸ் நம்பர் 1 இருக்கான். அதுக்கே அவனுக்கு எத்தனை வருஷம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. இதுல போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போனது இன்னொரு பெரிய கிரைம். இதனால அவனுக்கு என்னென்ன சிக்கல்லாம் வரும்னு எதையுமே யோசிக்காம அவன் முட்டாள்தனம் பண்ணிட்டான். செயின் ஸ்நாச்சிங் கேஸ் மட்டும்னா ஒரு 5-6 வருஷம் உள்ள வச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நீங்க எல்லாரும் அப்படிதான் வெளியே போவீங்க. ஆனா வெற்றி விஷயத்துல அப்படி நடக்காது. தண்டனைக்கு பயந்து அவன் இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிட்டான். தப்பிச்சு போன கிரைமும் சேர்ந்துட்டதுனால கண்டிப்பா அவனுக்கு 10 வருஷத்துக்கு மேலதான் தண்டனை கிடைக்கும். உங்க ஃப்ரெண்டு அவ்வளோ காலம் உள்ள இருக்கணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்களா? அவனை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலனாலும் பரவாயில்ல. உங்க எல்லாரையும் பொறி வச்சு பிடிச்ச எங்களுக்கு அவனை பிடிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நாங்களா தேடி பிடிச்சா கஸ்டடியில இருந்து அவன் தப்பிச்சதையும் கேஸ்ல சேர்த்து 10 வருஷம் அவனை உள்ள தள்ளாம விட மாட்டோம். அவன் இருக்கிற இடத்த நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கேஸுக்குள்ள இத நாங்க கொண்டு வரவே மாட்டோம். உங்க ஃப்ரெண்டு 10 வருஷம் உள்ள இருக்கணுமா இல்ல உங்களோட சேர்ந்து வெளியே வரணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மேடம், மேடம், அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா தப்பிச்சு போனத கேஸ்ல சேர்க்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா சேர்க்க மாட்டோம். அவன் அப்பா ஒரு இன்ஸ்பெக்டர் தானே, அவர் ஏதாவது சொல்லி இத கண்டிப்பா சமாளிச்சிருவாரு. ஆனா நாங்களா தேடி பிடிச்சா நிச்சயமா அவனுக்கு சிக்கல் தான். அவன் வெளியே இருக்க ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பிரச்சனை தான். புரிஞ்சுக்கோங்க. சங்கர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு மேடம். காலேஜ்ல எங்களுக்கு சீனியர். டிகிரி படிச்சதும் லா முடிச்சு அவர் பெரிய அட்வொகேட் ஆயிட்டாரு. எங்களுக்கு ஒரு பெருசா பழக்கம் இல்ல. ஆனா வெற்றிக்கு வந்து அவரு ரொம்ப க்ளோஸ். லாயர்ன்றதுனால அவர்கிட்ட தான் போயிருப்பான்னு நாங்க நினைக்கிறோம். டேய், நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் நினைச்சேனடா. நீ எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செஞ்ச? டேய், நீ பயப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய கேஸே இல்லடா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஜாமீன் வாங்கிடலாம். கோர்ட்ல ஹியரிங் வந்தா ஈஸியா கேஸ உடைச்சிடலாம். ஆனா போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு வந்து நீ தான் இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்ட. உன் மேல இருக்கிற கேஸ்ல இப்ப இந்த செக்ஷனும் சேரும். உனக்கு ஜாமீன் கிடைக்கிறதும் சிக்கலாயிடும். அதெல்லாம் யோசிக்காம நீ ஏன்டா இப்படி செஞ்ச? நான் யோசிக்காமலாம் எதுவும் செய்யலண்ணே. எனக்கு எதிராக சாட்சியும் எவிடன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேனே. உங்ககிட்ட நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு தோணுச்சுண்ணே. அதுக்காக தப்பிச்சு வந்துருவியா? உனக்கு வேண்டிய லாயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது உன்னோட ரைட்ஸ் தான். கோர்ட்ல என்கொயரி வரப்ப ஜட்ஜே கேட்பாரு. அப்ப நீ என் பேரை சொல்லியிருந்தாலே போதுமே. எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த? சரி, அதை விடு. நீ செயின் அடிச்சத நேரா பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா? இல்லண்ணா, ஹெல்மெட் போட்டுட்டு தான் எப்பவும் அடிப்பேன். என் முகத்தை யாருமே பார்த்திருக்க முடியாது. அப்புறம் எப்படி சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்ன? திருவிழால என்ன நடந்துச்சுன்னு நான் தான் சொன்னேனா. நான் செயின் அடிக்க பார்த்த லேடியே ஒரு கான்ஸ்டபிள் தான். அவகிட்ட அடிக்க போகும்போது தான் மயில் என்ன பிடிச்சிட்டா. நான் அக்யூஸ்ட்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்க 2 பேர் சாட்சியே போதும்ல. அவங்க 2 பேரும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தானே. இந்த கேஸ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அவங்க ஸ்டார் ஆகிறதுக்காக ஒரு அப்பாவி அக்யூஸ்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அதை ஈஸியா உடைச்சிடலாம்டா. அவங்க எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்ல நிக்கவே நிக்காது. செயினை பறி கொடுத்தவங்கல்ல யாரும் நேரடியான எவிடன்ஸும் இல்ல. இதையெல்லாம் பாயிண்ட் பாயிண்டா அடிச்சு இந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம்டா. ஆனா நீ தப்பிச்சு வந்ததுனால நீ தான் இந்த தப்ப செஞ்சேன்னு நீயே கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? எங்க அப்பா வேற என்ன ரொம்ப பயமுறுத்தி விட்டுட்டாரு. இன்னும் 10-15 வருஷம்
உள்ள வைக்காம விட மாட்டேன்னு கோபமா கத்திட்டாரு. அந்த டென்ஷன்ல தான் நான் இப்படி செஞ்சுட்டேன்னா. டே வெற்றி, புள்ள கிரிமினல்னு தெரிஞ்சா எந்த அப்பாவா இருந்தாலும் கத்ததாண்டா செய்வாரு. உங்க அப்பா ஒரு இன்ஸ்பெக்டர் வேற, புள்ளைய கிரிமினலா இருக்கானேன்னு அவர் கோவப்படுறது நியாயம் தானே? கோவத்துல அவர் பேசுற வார்த்தையெல்லாம் நினைச்சு சீரியஸா எடுத்துக்க கூடாதுடா. என்ன இருந்தாலும் நீ அவரோட ஒரே புள்ள, உன்னை எப்படியாவது காப்பாத்ததான் பாப்பாரே தவிர விட்டுற மாட்டாரு. உடனே வந்த வழிய பார்த்து ஸ்டேஷனுக்கு போயிடு. இல்லண்ணா, நான் திரும்பவும் ஜெயிலுக்கு போக மாட்டேன். ஒன்னு செய், எங்கேயாவது போய் இருந்துட்டு சாயங்காலமா வா, பேசிக்கலாம். அண்ணா